வெப்ப அலை தொடர்பாக சுகாதாரத்துறை தற்போது பல்வேறு எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரினா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் சரினா, தற்போது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் கோடை காலம் என்பது மே மாதம் தொடங்கி ஒரு மாத காலத்திற்கு கோடை காலம் என்பது வெயில் வாட்டி வதைக்கும். இந்த நிலையில் கோடை காலம் துவங்குவதற்கு முன்னதாகவே தற்பொழுது வெயில் என்பது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பொது சுகாதாரத்துறை சார்பாக தடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதே போல பொதுமக்களுக்கு வெயிலினால் ஏற்படக்கூடிய நோய் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள், சுகாதாரத்துறை துணை இயக்குநர்களுக்கு தற்பொழுது கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் குறிப்பாக உடலில் நீர் சத்து குறையாமல் பராமரிப்பவும் பார்த்துக் கொள்ளவும் தேவையான நடவடிக்கை பொதுமக்கள் எடுக்க வேண்டும் எனவும், பயணத்தின் போது தேவையான குடிநீரை எடுத்து செல்ல வேண்டும் என்றும், ORS அதே போல ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், பருவகால பழங்கள், காய்கறிகள், வீட்டில் சமைத்த உணவுகள் உள்ளிட்டவைகள் உட்கொள்ள வேண்டும் என்றும், முடிந்தவரை வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நல்ல உறக்கம், அதே போல உணவு, வெளியே செல்லும் பொழுது காலணிகளை அணிவது, அதே போல வெயில் காலத்திற்கு தேவையான உடைகளை அணிவது உள்ளிட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வெயில் நேரத்தில் ஏற்படக்கூடிய அலர்ஜி உள்ளிட்டவைகள் ஏற்படும் பொழுது மருத்துவமனைக்கு சென்று முறையாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் செய்திட வேண்டும் என பொதுமக்களுக்கு பொது சுகாதாரத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவமனைகளில் வரக்கூடிய நோயாளிகளிடமிருந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவது உள்ளிட்ட நடவடிக்கையும் பொது சுகாதாரத்துறை சார்பாக எடுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட துணை சுகாதார இயக்குநர்கள், அதே போல மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களுக்கு தற்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து வெயில் காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை சார்பாக எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, விவரங்களுக்கு நன்றி.